கிருத்திக் வானிலைக்கு வந்துக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தேதி ஜூன் 2ஆம் தேதி காலை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் மேலடுக்கில் காற்று சுழற்சியானது நீடித்து வருகிறது. அதே போல் தமிழக மத்திய அடுக்கில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நீடித்து வருகிறது. இதன் தாக்கத்தினால் நேற்று தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்திருக்கும். குறிப்பாக தெற்கே தூத்துக்குடி உள்பகுதி, அதே போல் விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம் உட்புற பகுதி, புதுக்கோட்டை மாவட்டம் உள்பகுதி, அதே போல் மதுரை, திண்டுக்கல், திருச்சி, சேலம், நாமக்கல், ஈரோடு, அதே போல் கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் தெற்கு கடலோர பகுதியில் மழைப்பொழிவு குறைவாக இருந்ததாக தகவல் கிடைத்துள்ளது. தூறலுடன் மழைப்பொழிவு நிறைவடைந்ததாக தகவல் கிடைத்துள்ளது. ஆனால் அதற்கு வடக்கே காரைக்கால், மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்கள்லாம் இரண்டு சுற்று மழை பொழிந்ததாக தகவல் கிடைத்துள்ளது. தஞ்சாவூர், கும்பகோணம், கடலூர், நெய்வேலி, பண்ருட்டி என்று பெரும்பாலான மாவட்டங்களில் நேற்று மழைப்பொழிவு கிட்டத்தட்ட 80% மாவட்டங்கள் நேற்று இடியுடன் கூடிய கனமழை பெய்திருக்கிறது. கடலோரம் உட்பட மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. ஆனால் சென்னை பகுதிகளில் மழைப்பொழிவு சற்று ஒதுக்கியதாக தகவல் கிடைத்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் வரைக்குமே மழைப்பொழிவு வெட்டியிருக்கிறது. நேற்று செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் பகுதி வரைக்கும் மழைப்பொழிவு வெட்டிருக்கிறது. அதாவது சென்னையின் தெற்கு பகுதி வரைக்குமே மழைப்பொழிவு வெட்டிருக்கிறது. சென்னை பகுதிகளில் மழைப்பொழிவு குறைவாக இருந்திருக்கும் நேற்று. காரணம் மேற்கு திசை காற்று வலுவாக மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி பயணித்தது காரணமாக, அதாவது தெற்காந்திராவை நோக்கி பயணித்தது காரணமாக சென்னையில் நேற்று மழைப்பொழிவு குறைவாக இருந்திருக்கும். கவலைப்பட தேவையில்லை. இன்று கண்டிப்பாக பெய்யும், உறுதியாக பெய்யும். மழை எட்டிவிட்டது, கடலோரமே எட்டிவிட்டது என்றால் கண்டிப்பாக சென்னை பகுதிகளில் மழைப்பொழிவு கிடைக்கும். பொறுமை காக்க வேண்டும். இன்றைய மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் நேற்று குறைவாக பெய்திருக்கக்கூடிய மாவட்டங்களிலும், அதே போல் நேற்று பெய்த மாவட்டங்களிலுமே கூடுதல் பரப்பில் இன்று பெரும்பாலான மாவட்டங்களில், குறிப்பாக மத்திய உள் மாவட்டங்கள், குறிப்பாக விருதுநகருக்கு வடக்கே இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அனைத்துமே இன்று பரவலான மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். ஒதுக்கி பெய்யும் இடத்துல வலுத்து கனமழையாகவும், சில இடங்களில் காற்றுடன் கூடிய கனமழையும், ஓரிரு இடங்களில் சற்று பலத்த மழையும், மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கும். காற்றுடன் கூடிய மழையும், அதே போல் ஆலங்கட்டி மழையும் நேற்று விழுப்புரம் மாவட்டம் கிளியனூர் பகுதியில் ஆலங்கட்டி மழையும், ஒரு சில பகுதிகளில் நேற்று ஆலங்கட்டி மழை கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் ஆலங்கட்டி மழை பெய்ததாக தகவல் கிடைத்துள்ளது. இன்றும் ஒரு சில இடங்களில் ஆலங்கட்டி மழையும் காண வாய்ப்புகளும் இருக்கிறது. காற்றுடன் கூடிய மழையாக இருக்கும். இடி மின்னல் கடுமையாக இருக்கும். அதாவது மழைப்பொழிவை விட மழைப்பொழிவு வருவதற்கு முன்பு அந்த இடி மின்னல் கடுமையாக இருக்கும். எங்கெங்கெல்லாம் மழை பெய்ய போகிறதோ, மேகங்கள் எங்கே உற்பத்தி ஆகிறதோ அந்த இடத்துல கடுமையான இடி மின்னலும் காற்றும் வலுவாக இருக்கும். காரணம் அதாவது ஒரு இடத்துல பாட்டில் நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறோம் பாருங்கள். ஒரு இடத்துல பாட்டில் நம்ம எம்டியாக வச்சுருக்கோம் அப்படின்னா, அந்த பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றினா தான் அந்த பாட்டில் ஃபில் ஆகும். அந்தமாரி தான் நம்ம மழைப்பொழிவு எம்டியாக இருக்குது, அதாவது பெய்யாத இடங்கள் எம்டியாக இருக்குது, அதை நிரப்புவதற்காக நம்ம மழை மேகங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்பொழுது அந்த இடத்துல தன்மை வேறு மாதிரி இருக்கும். அதாவது மழை பெய்த இடங்களில் தன்மை வேறு மாதிரி இருக்கும். பக்கத்து ஊரில் மழை அதாவது தன்மை வேறு மாதிரி இருக்கும். புழுக்கத்தன்மை அதிகமாக இருக்கும், தரை வெப்பம் பயங்கரமாக இருக்குன்றதுனால ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அதனுடைய ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். அப்படின்றதுனால காற்று அதிகமாக இருக்கும், காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும். அது மழைக்கு முன்பு மழை பெய்யும் போதும் அந்த காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும். இடிமின்னல் கடுமையாக இருக்கும். இது வெப்பசலன இடிமழை என்பதனால, வெப்பசலன இடிமழை என்பது இடி மின்னலுடன் கூடிய காற்றுடன் கூடிய மழைப்பொழிவாக இருக்கும். அதனால் பொதுமக்கள்
இந்த மேகங்கள் அதாவது ரொம்ப அதிகமாக திரண்டுக்கு இடிமின்னல் காட்டுது அப்படின்னா உடனடியாக நீங்கள் வந்து வீட்டுக்கு வருவது நல்லது. மரங்களுக்கு அடியில் நிற்க வேண்டாம். அதாவது ஆலமரமோ அல்லது எந்த மரமாக இருந்தாலும் சரி, மரத்துக்கு அடியில் நிற்பதே நல்லது கிடையாது. உடனடியாக நீங்கள் வெளியே இருந்தால் உடனே வீட்டுக்கு வந்து விடுங்கள் இடிமின்னல் இருந்தால். ஏனென்றால் இடிமின்னல் வந்து விட்டது என்றாலே மழைப்பொழிவு வந்துடும். அதனால் நீங்கள் வெளியே செல்வோர்கள் சற்று பாதுகாப்புடன் செல்வது நல்லது. இல்லை என்றால் கையில் கொடையோ அல்லது ரெயின் கோட்டோ எடுத்து செல்வது நல்லது. இன்றைய மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய மாவட்டங்கள், அதே போல் வட உட்புற மாவட்டங்கள் கிட்டத்தட்ட கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, அதே போல் திருச்சி, திண்டுக்கல், மதுரை, சேலம், நாமக்கல், ஈரோடு, அதே போல் பார்த்திங்கன்னா இன்று காற்றுப்பகுதிகள் கூட மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. காற்றுப்பகுதிகள் இன்று பாலக்காடு கணவாய் பகுதிகளில் கூட இன்று மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பரவலாக பெய்யாது. காரணம் வந்து காற்றுப்பகுதிகள் வந்து பெரிதாக விரிந்திருக்கும். அதனால் அந்த காற்றுப்பகுதிகள் வந்து கொஞ்சம் ஒரு சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரும்பாலும் இந்த காற்று அதாவது இந்த பாலக்காட்டுக்கு மேற்கு பகுதியிலும் தெற்கு பகுதியிலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் வால்பாறை பகுதிகள், வால்பாறை, கொடைக்கானல் மலைப்பகுதி, அதே போல் தேனி மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலை, தேனி மாவட்டம் கூட நேற்று வந்து குறைவாக பெய்திருக்கும் என்று நினைக்கிறேன். காரணம் வந்து மேற்கு திசை காற்று வலுவாக இருந்ததன் காரணமாக அது கிழக்கே தள்ளியிருக்கும் மேகத்தை. தேனி மாவட்டத்தில் மழைப்பொழிவை குறைவாக கொடுத்துருக்கும். கண்டிப்பாக இன்று வந்து மழைப்பொழிவு கொடுக்கும் தேனி மாவட்டத்துக்கு. தேனி மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலையும் தேனி மாவட்டத்திலையும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. திண்டுக்கல் மாவட்டம், அதே போல் திருநெல்வேலி மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் இன்று மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வருமா அப்படின்றது நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. காரணம் வந்து காற்று நுழையும் பகுதியாக இருக்கும். அதனால் அந்த தென் மாவட்ட பகுதிகள், அது இந்த திருநெல்வேலி மாவட்ட கிழக்கு, தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் இன்று மழைக்கான வாய்ப்புகள் சற்று குறைவாக உள்ளது. காரணம் வந்து மேற்கு திசை காற்று வலுவாக இருக்கிற காரணமாக அந்த மேற்கு திசை காற்று இலங்கையில் தள்ளும், இலங்கையை போய் குவிக்கும் என்பதனால் அதாவது அந்த பகுதியில் கொடுக்கக்கூடிய மழைப்பொழிவை இலங்கைக்கு கொடுக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு காற்று அதாவது ஒரு நிசப்தமான நிலை காணப்படாது. மேற்கு திசை காற்று வலுவாக இருக்கும் என்பதனால் காற்று குவிதலை ஏற்படுத்த முடியாது. இந்த திருநெல்வேலி மாவட்ட கிழக்கு பகுதி, அதே போல் தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளிலும், அதே போல் அந்த திசையன்வேலை, திருச்செந்தூர் இந்த பகுதிகளிலும் சரி, ராமநாதபுரம் கடலோர பகுதிகளுக்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் உறுதி இல்லை. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துலையும் காற்று வந்து நுழையும், அந்த தெற்கு காற்று நுழையும் என்பதனால அந்த இடங்கள்லையுமே ஒரு இடையூறு கொடுக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் உட்புற பகுதி, அந்த கமுதி, அதே போல் பார்த்திங்கன்னா அந்த சிவகங்கை ஒட்டிய பகுதி, புதுக்கோட்டையை ஒட்டிய பகுதி, இந்த பகுதிகளுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ராமநாதபுரம் வடக்கு கடலோர பகுதிகளில் வாய்ப்பு இருக்குது. இந்த மானாமதுரை, அதே போல் பார்த்திங்கன்னா அந்த அம்மணிச்சத்திரம், முத்துப்பேட்டை இந்த பகுதிகளுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் தெற்கு டெல்டா பகுதிகளுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இன்று ஒரு கூடுதல் வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளலாம். தெற்கு டெல்டா பகுதியில் குறிப்பாக அந்த கோடியக்கரை முனை பகுதியில் வந்து இன்று வந்து ஒரு மிதமான மழை சற்று கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் முத்துப்பேட்டை, அதே போல் பார்த்திங்கன்னா கரூர், திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த பகுதிகளுக்கு கூட இன்று வந்து கூடுதல் வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளலாம். மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. கூடுதல் வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளலாம். ஒரு 60% வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். திருப்பூர், கோயம்புத்தூர், கரூர் மாவட்டங்களில் 60% வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு கூடுதல் வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். பெய்யலாம். இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்கள் கூட இன்று வந்து நேற்று போல் இன்றும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. நேற்று ஒதுங்கிய இடங்களில் இன்று வந்து மழை பெய்யும். அரியலூர், பெரம்பலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருச்சியின் தெற்கு பகுதி, மணப்பாறை ஒட்டிய பகுதி, அதே போல் பார்த்திங்கன்னா திருச்சி, தஞ்சாவூர் இடைப்பட்ட பகுதியில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்று. அதே போல் திருச்சி, திண்டுக்கல் இடைப்பட்ட பகுதியில் இன்று வந்து இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா திண்டுக்கல், புதுக்கோட்டை இடைப்பட்ட பகுதியில் இன்று ஒரு பரவலான இடிமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர், புதுக்கோட்டை இடைப்பட்ட பகுதியில் இன்று வந்து மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர், கும்பகோணம் இடைப்பட்ட பகுதியில் இன்று
இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. கும்பகோணம், பண்ருட்டி அதாவது நெய்வேலி இடைப்பட்ட பகுதியில் இன்று வந்து ஒரு கூடுதல் பரப்பில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. கூடுதல் பரப்பில் ஒரு இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் பண்ருட்டி, நெய்வேலி இந்த இடைப்பட்ட பகுதியில் இன்று வந்து ஒரு கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் சேலம், கடலூர் இடைப்பட்ட பகுதி அதாவது கடலூருடைய உள்பகுதி இடைப்பட்ட பகுதியில் இன்று வந்து சற்று கூடுதல் பரப்பில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் இடைப்பட்ட பகுதிகளில் இன்று கூடுதல் பரப்பிலான வாய்ப்புகள் இருக்குது. கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை, விழுப்புரம் இடைப்பட்ட பகுதியில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில இடங்களில். அதே போல் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை, புதுச்சேரி இடைப்பட்ட பகுதியில் அந்த செஞ்சி இந்த இடைப்பட்ட பகுதியில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மழையானது புதுச்சேரி பகுதிகளுக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்று அதுவும் ஒரு 70 அல்லது 75% வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். கூடுதல் வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். நேற்று அதிர்ஷ்டம் வந்தது. நேற்று காற்றுக்கு அதுவும் ஒரு 15 நிமிடம் தான் புதுச்சேரியில் மழை பெய்திருக்கும். அதுவும் அதற்கு முன்பு காற்று வந்து அதிகமாக இருந்தது காரணமாக சற்று வந்து நேரம் வந்து ரொம்ப நேரம் பெஞ்சிருக்காது மழைப்பொழிவு புதுச்சேரியில். அதே போல் கடலூர்லேயும் அப்படி தான் ரொம்ப நேரம் பெஞ்சிருக்காது. கடலோர பகுதியில் ரொம்ப நேரம் நீடிச்சு பெய்யாது. ஏன்னா மேற்கு திசை காற்று வலுவாக இருக்கும்ன்றதுனால உடனே கடலுக்கு தான் தலை பார்க்கும். அப்படின்னு இருக்கும்போது உடனடியாக அது வந்து அதிகபட்சமாக ஒரு அரை மணி நேரம் அல்லது காற்று குவிதல் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் இன்னும் ஒரு அதிகமாக நேரத்தை எடுத்துக்கொள்ளும் கடலோர மாவட்டங்கள் கூட. அது இன்று வந்து வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னும் நம்ம வரக்கூடிய நாட்களில் நம்ம நவ்காஸ்ட் அலர்ட்டில் வந்து அறிவிக்கலாம். நம்ம வந்து ஒரு போஸ்ட் மாதிரி யூடியூப்பில் அந்த போஸ்ட் மாதிரி ஒன்று போடுறேன். மாலை நேரங்களில் எப்படி மேகங்கள் எப்படி இப்போ இருக்குது அப்படின்றத நம்ம மாலை நேரங்களில் ஒரு போஸ்ட் மாதிரி ஒன்று போடுறேன் நவ்காஸ்ட் அலர்ட்டில். அதே போல் பார்த்திங்கன்னா தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் இன்று வந்து ஒரு முதலிடத்தை பிடிக்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்கள் தொடங்கி அதாவது மதுரை வரை இருக்கக்கூடிய இந்த உள் மாவட்டங்களில் இன்று வந்து முதலிடத்தை பிடிக்கும் உள்பகுதிகளில். அதே போல் அதனையும் கடலோரத்தை ஒட்டிய உள் மாவட்டங்களுக்கு கூட இன்று வந்து ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். கடலோர பகுதிகளுக்கு கூட மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதேபோல் செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர் பகுதிகளுக்கு கூட இன்று வந்து இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில இடங்களில் பரவலாக பெய்யாது. ஒரு சில இடங்களில் கடலோர பகுதி என்பது அதாவது கடலோர பகுதியை விட உள்பகுதி காஞ்சிபுரம், அதே போல் வேலூர், திருப்பத்தூர், திருத்தணி, அரக்கோணம் இந்த பகுதிகள், அதே போல் திருப்பதி ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் திருப்பதி, நெல்லூர் இந்த பகுதிகளில் இன்று நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் மழைப்பொழிவு தீவிரமடைந்து தெற்காந்திராவை நோக்கி மழைப்பொழிவு தமிழ்நாட்டில் பொழிந்து தெற்காந்திராவை நோக்கி போகும். அதே போல் இன்று வந்து மழைப்பொழிவு பொறுத்த வரைக்கும் சற்று வந்து முன்கூட்டியே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் தான் கடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவு எப்பொழுதுமே இருக்கும். நேற்று அப்படி தான் பெய்ஞ்சுது. ஆனால் இன்று இரவுன்றதை விட கொஞ்சம் முன்னிரவே வந்துடும். அதாவது ஒரு 5 மணிக்கு மேலே மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரும்பாலும் ஒரு 5 மணிக்கு மேலே கடலோர மாவட்டங்கள் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்றதுனால அப்போ வந்து 3-4 மணி அதாவது மாலை 3-4 மணி நேரத்திலாம் உள் மாவட்டங்களில் தீவிரமடைய ஆரம்பிச்சிடும் மழைப்பொழிவு. உள் மாவட்டங்கள் தீவிரமடைந்து 4-5 மணி நேரங்கள்லாம் கடலோரத்தை ஒட்டிய உள் மாவட்டங்களிலும் 5 மணிக்கு மேலே அதாவது ஒரு முன்னிரவு நேரங்களில் கடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவு எட்டி பெரும்பாலும் இன்று இரவுக்குள் மழைப்பொழிவு தமிழ்நாட்டில் நிறைவேறும். கூடுதல் பரப்பில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு பிறகு அந்த மழைப்பொழிவு தெற்காந்திரம் நோக்கி நகர்ந்து திருப்பதி, நெல்லூர், காவாலி இந்த பகுதிகளை நோக்கி நகர்ந்து மழைப்பொழிவை அதிகாலை நேரங்களில் நிறைவடையும் தெற்காந்திராவில். இதுதான் இன்றைய வானிலை அறிக்கை. அதேபோல் நாளையை பொறுத்த வரைக்கும் சற்று குறைந்து காணப்படும், பரப்பில் குறைந்து காணப்படும் நாளை வந்து. அதே போல் பார்த்திங்கன்னா ஜூன் 10ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் மான்சூன் எடுக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஆங்கிலத்தில் பிரேக் மான்சூன் சொல்லுவோம். அதாவது தென்மேற்கு பருவமழை இடைவெளி கொடுக்கும் நேரம் என்பது ஜூன் 10ஆம் தேதிக்கு மேலே சாத்தியக்கூறுகள் தெரிகிறது. அப்படி அது இடைவெளி கொடுத்துச்சுன்னா என்ன சார் தமிழ்நாட்டுக்கு பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் வெப்பசலன மழைப்பொழிவு மீண்டும் தீவிரமடையும் 10ஆம் தேதிக்கு மேலே. அப்படின்னா இப்போ இன்றைக்கி நாளைக்கு முன்னே சார் இருக்குமா, அப்படின்னா திருப்பி 10ஆம் தேதிக்கு மேலே தான் மழைப்பொழிவு இருக்குமா அப்படின்னு கேட்காதீங்க. இந்த வாரம் முழுவதுமே ஆங்காங்கே மழைப்பொழிவு இருக்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா 10ஆம் தேதிக்கு மேலே பருவமழை இடைவெளி கொடுக்கும் நேரம், அதாவது இடைவெளி கொடுக்கும் பட்சத்தில்
பெரும்பாலும் வெப்பசலன மழைப்பொழிவு, காற்று சுழற்சி, வெப்பசலன மழைப்பொழிவு, காற்று பகுதிகளில் கூட மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது 10ஆம் தேதிக்கு மேலே. வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அச்சப்பட தேவையில்லை. படிப்படியாக குறைய தொடங்கிடும். கடலோர மாவட்டங்கள் வெப்ப அலை வீசுகிறது என்றால் கடலோர மாவட்டங்களில் அந்த கடலோர மாவட்டங்களில் வெப்பநிலை என்பது குறைந்து இன்று முதல் படிப்படியாக குறைந்து காணப்படும். கடலோர மாவட்டங்களும் சரி, அதேபோல் உள் மாவட்டங்களிலும் வெப்பநிலையானது படிப்படியாக குறைந்து, ஆனால் புழுக்கத்தன்மை குறையாது. புழுக்கம் பயங்கரமாக இருக்கும். வேர்வை புழுக்கத்தன்மை பயங்கரமாக இருக்கும். காரணம் வந்து மழைப்பொழிவு வருவதற்கு முன்பு அந்த புழுக்கத்தன்மை என்பது இருக்கும் என்கிறனால புழுக்கம் பயங்கரமாக இருக்கும். ஆனால் வெப்பம் வந்து கொஞ்சம் குறைந்து காணப்படும். ஆனால் வேர்வை தன்மை பயங்கரமாக இருக்கும். அதனால் பொதுமக்கள் வந்து எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. விவசாய பெருமக்கள் உலர்த்துதோடு, அதாவது காய வைக்கும் பணியை அதாவது இன்று பகல் ஒரு மணி 2 மணிக்குள் முடிக்க பாருங்கள், உள் மாவட்டமாக இருக்கும் பட்சத்தில். அதே போல் பார்த்திங்கன்னா உலர்த்துதல், அதே போல் இந்த பணிகளை, அதாவது மழை இல்லாத பணிகளை செய்ய பாருங்கள். இன்று பகல் நேரத்தில் மழை வந்துவிட்டது என்றால் கடினம். அதனால் அதற்கு தந்தால் போல் திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள். தொடர்ந்து இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள். தொடர்ந்து நன்றி, வணக்கம்.